බස්නාහිර සබරගමු වයඹ ඊට අමතරව மேற்கு சப்ரகமுவ, வடமேற்கு, வடமத்திய, வடக்கு மாகாணங்களிலும் திருகோணமலை, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் காலையில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அந்த மாகாணங்களில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படலாம். மேலும் நாட்டின் ஏனைய மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. எனினும் மேற்கு சபரகமுவ, புத்தளம் மாவட்டங்களிலும் ஓரளவு கனமழையை நாம் எதிர்பார்க்கின்றோம். மேலும் காலி, மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்ய சாத்தியம் இருக்கின்றது. இந்த மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களில் தொடர்ந்தும் அதிகரிக்கும். ஆனால் மே மாதம் 24, 25 மற்றும் 26ஆம் திகதிகளில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழைக்காலம் ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, களுத்துறை, கண்டி, கேகாலை, குர்நாகல், மாத்தலை, மொனராகலை, இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பதுளை மாவட்டத்தின் பசறை, பண்டாரவளை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், களுத்துறை மாவட்டத்தின் வரலாவிட்ட பிரதேச செயலக பிரிவுக்கும், கண்டி மாவட்டத்தின் உடப்பலாத்த, පහත හේවාහැට යටිනුවර ගංග ඉහළ කෝරල අකුරණை ගංගවட்ட கோரல தொழுவ பஸ்பாகே கோரல பண்பில பிரதேச பிரிவுகளுக்கும் கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்க ரம்புக்கொன்னை மாவனல்ல கேகாலை புளுத்கோபிட்டிய யட்டியாந்தோட்டை பிரதேச பிரிவுகளுக்கும் குர்நாங்கல் மாவட்டத்தின் ரிதிகம மாத்தளை மாவட்டத்தின் நாவுல அமங்கங்க கோரலை ரத்தோட்டி ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கும் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முனராகலை மாவட்டத்தின் வெள்ளவாய படலுக்கும்புர இரத்தினபுரி மாவட்டத்தின் இரத்தினபுரி களவான கொடக்கவெல பிரதேச பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6:30 நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் அதிகூடிய மழை வீழ்ச்சி கஸ்பாவையில் பதிவாகியுள்ளது. அங்கு 204 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. வேயாங்கொடவில் 145.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், கிளிமலையில் 121 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், வத்துப்பிட்டி வலவில் 105.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளன. கொழும்பு நகரிலும் புறநகர் பகுதிகளிலும் இன்று அதிகாலை கடும் மழை பெய்தது. தெஹிவள பல்கிச மாநகர சபையை அண்மித்த வீதி வெள்ளத்தில் மூழ்கியதுடன் பானந்தூர பிரதேச செயலக பிரிவின் பல இடங்களிலும் வெள்ள நிலைமையை அவதானிக்க முடிந்தது. கனமழையால் களுத்துற ஹில் வீதிய போத்துவத்த பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. அம்பலாங்கொட, பட்டபொல, அலுத்வல மற்றும் பத்தேகம பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழையினால் பல தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கனமழையினால் ஹொரண, கல்ஹேதொடுகொட, குழுப்பன தாழ்நில பகுதிகளின் தற்போதைய நிலையே இது. கலேன் பிந்துரு வெவ பகுதியில் பெய்த மழையினால் அங்குள்ள பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மிகிந்தல நகரின் சில இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்த காட்சிகளே இவை. பண்டாரவள மகா ஓயா கரையில் சடலம் ஒன்று நேற்று மீட்கப்பட்டது. மகா ஓயா பெருக்கெடுத்தமையினால் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இவர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். பண்டாரவள பதுலுகஸ் தென்ன பகுதியைச் சேர்ந்த 65 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார். இதனிடையே நீர்ப்பாசன திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படும் 16 பிரதான நீர்த்தேக்கங்களும் நடுத்தர அளவிலான 17 நீர்த்தேக்கங்களும் வான் பாய்வதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. தம்புள்ள இப்பன்கட்டுவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் அதன் நீர் தம்புழு ஓயாவுக்கு விடுவிக்கப்படுகிறது. அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. ராஜாங்கன நீர்த்தேக்கத்தின் 8 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் செக்கனுக்கு 9388 கன அடி நீர் கனா ஓயாவுக்கு திறந்துவிடப்படுகிறது. நாச்சாதுவ நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மத்தேகம் ஆற்றின் நீர்மட்டம் இன்று காலை 2.4 மீட்டராக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அம்பாறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த கனமழையினால் நிந்தவூரில் உள்ள பல ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழையினால் புத்தளம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.
பாலாவி முதல் புத்தளம் வரையிலான பல பகுதிகளில் உள்ள வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பாலாவி ரயில் நிலைய விடுதிகள், முல்லை ஸ்கீம் வீட்டுத் திட்டம், தில்லையடி, ரத்மல்யாய உள்ளிட்ட பல கிராமங்களும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன.